சுவிசேஷத்தின் நற்செய்தியால் நமக்கு என்ன நன்மை? அதை ஏன் நற்செய்தி என்று அறிவிக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ஆன்மீக ரட்சிப்பு அல்லது ஆன்மீக விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வழியை சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கிறது. நமது பாவங்களிலிருந்து பூரண மன்னிப்பையும் மரித்த பின்னும் கடவுளுடன் நித்தியமாய் வாழலாம் என்கின்ற உண்மையையும் அறிவிப்பதே இந்நற்செய்தியின் முதன்மையான நோக்கமாகும். சுவிசேஷத்திற்கு காரணமான இயேசுவையே யூதர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு சொன்னபொழுது பரிசேயர் ஏன் இயேசுவை பார்த்து கேலி செய்தார்கள்? யூதர்கள் ஏன் இயேசுவின் சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை? மனித குலத்திற்கு மிகவும் முக்கியமானதும் மிகவும் அற்புதமானதுமான சுவிசேஷத்தின் நற்செய்தியை ஏற்றுக்கொள்வது ஏன் ஜனங்களுக்கு கடினமாக இருக்கிறது? 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒருவன் பயமுள்ள ஆவியினால் வழிநடத்தப்படுகிறான், இன்னொருவன் தெளிந்த புத்தியுள்ள ஆவியினால் வழிநடத்தப்படுகிறான். ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளுக்கும் பின்பதாக அல்லது ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கும் பின்பதாக ஏதோ ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நாம் நீதியின் பாதையில் நடப்பதற்கும் குளறுபடியான பாதையில் நடப்பதற்கும் நம் பின்னே கிரியை செய்யும் ஆவிதான் முக்கிய காரணம். இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள விரும்பாத பரிசேயரை பார்த்து யோவான் 8:44 இயேசு சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இவர்கள் பெயரளவில் யூதர்கள்தான், ஆனால் இருளின் ராஜ்யத்துக்குள்ளே வாழுகிறார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய பிரசனத்திலே இருந்து துண்டிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு அந்நியமானவர்கள், தேவனுடைய வெளிப்பாடுகளை அறிந்து உணர முடியாதவர்கள். எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் தேவனுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாதவர்கள். அவைகள் அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றியது. இப்படிப்பட்டவர்கள் வாஞ்சையோடு பொய்யே நம்புவார்கள், ஏனென்றால் அவர்களுடைய பிதா பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்படியானால் சுவிசேஷத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாதபடி வஞ்சிக்கப்படுகிறான் அல்லவா?